அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அது ஒண்ணுதான் ஒரு மனுஷனை பாவத்தை இருந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று. அதுதான் அப்படியே எழுதியிருக்கிற வசனம், அதாவது சகரியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறதான ஒரு காரியம். எப்படிப்பட்டதான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் உன்னால மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை உனக்கு காணப்பட்டாலும் கூட, ஒரு மோசமான நிலையில் இந்த உலகத்திலே கோணலும் மாறுபாடான சந்ததியோடு கூட சந்ததியாக உன்னுடைய வாழ்க்கை இருக்குமே, ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? உன்னை மீட்கக்கூடிய ஒன்று இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதற்கு மாறாக என்ன ஆண்டவர் சொல்றார்? என்ன? அவருடைய உடன்படிக்கையினுடைய ரத்தத்தினாலே உன்னை நான் என்ன செய்வேன்? விடுதலை பண்ணுவேன். ஆனா நீ எந்த இடத்துல இருக்கிற? வேதம் சொல்லுகிறது என்ன அழகாக, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மரண இருளின் திசையிலே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் வந்ததா? ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன? அவருடைய ரத்தம், ஒரு ரத்தம் சிந்தப்படாமல் நமக்குள்ள என்ன இல்ல, ஒரு விடுதலை கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அழகாக. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்னவா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. மன்னிப்பு உண்டாகணும்னு சொன்னா, நீ செய்ததான பாவத்திற்கு மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதாகிலும் ஹல்லேலூயா ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதனால்தான் அவன் சொல்றேன், எப்படிப்பட்ட நிலையிலே நீ இருந்தாலும் கூட உன்னை நான் விடுதலை செய்வேன். எப்படி? அதற்காக சிந்தினதான உடன்படிக்கையினுடைய ரத்தத்தை தவிர வேற எதாலையும் உன்னை என்ன பண்ண முடியாது, விடுதலை செய்ய முடியாது. அதுதான் உண்மை. பாவ மன்னிப்பு எதில் இருக்குது? மோசேயுடைய காலத்திலே, மோசேயுடைய நாட்களிலே, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். என்ன ஆண்டவர் சொல்றார்? மோசே கர்த்தருடைய வார்த்தைகள், 3ஆம் வசனம், வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொன்னார்களாம். மோசே மூலமாக தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அவர்கள் காதுகள் கேட்க அவன் வாசித்தான். அதை கேட்டதான் அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? மறு உத்தரவு என்ன பண்றாங்க? அந்த வார்த்தையின்படி நாங்கள் என்ன பண்ணுவோம்? செய்வோம் என்று அவனுக்கு மறுமொழி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, 4ஆம் வசனம். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினார். எல்லாமே பாருங்க, தேவனுடைய சித்தம். இது மனுஷனுடைய சிந்தனையில வருகிறதான காரியம் கிடையாது. ஆனா அங்க பாக்குறேன், இப்படி அவன் செய்கிறான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினார். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து, உடனே அவன் எழுதின பாருங்க அந்த புத்தகம், உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் மறுபடியும் பாருங்க, அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து, முதல்ல செய்வோம் என்று மறு உத்தரவு கொடுக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அழகாக எழுதிருக்கு, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்ப பாருங்க அவன் என்ன செய்யறான். அப்போது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து
இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார். ஹல்லேலூயா. முதலாவது உடன்படிக்கையினுடைய ரத்தம் எப்போன்னு சொன்னா, மோசேயுடைய நாட்களிலே தேவன் மோசே கொடுத்ததான ஆலோசனையின்படி. அப்போ இந்த ஆலோசனை என்ன? தேவனாலே மோசேக்கு கொடுக்கப்பட்டு தேவனாலே கொண்டு அழைத்து வரப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அதை வாசித்த பின்பு அதற்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அவர்கள் அதன்படி செய்வோம் என்று சொன்ன பிறகு அவன் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை கொஞ்சம் நாங்க நல்லா கவனிக்கிறோம். ஏன்னு சொன்னா அவன் சொல்ல என்ன, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, நீங்க ஆமா ஒத்துக்கிட்டு இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையின்படியே என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப முதலாவது உடன்படிக்கை என்ன? அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பார்த்தா, தெளிக்கப்பட்டதா இருந்தாலும் கூட என்னவா எல்லா காரியத்திலும் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிற எபிரேயர்ல அழகாக எழுதி இருக்கிறதான காரியம் பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல என்னவா, நியாய இவ்விதமாய் 21ல கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். இந்த உடன்படிக்கையினுடைய ரத்தத்தை கூடாரம் மட்டும் கிடையாது, ஜனங்கள் மேல மட்டும் கிடையாது, உடன்படிக்கையினுடைய புஸ்தகத்தின் மேல். அழகா பாருங்க 19ஆம் வசனம் பாருங்க. எப்படி எனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கு எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசப்போடு கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து அவர் சொல்ற என்ன, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இது என்று சொன்னார். அப்ப பாருங்க, மோசேயுடைய நாட்களில எகிப்திலிருந்து புறப்பட்டதான ஜனங்களுக்கு முதலாவது ஒரு உடன்படிக்கையினுடைய ரத்தத்தை அவர்கள் மூலமாக, அதாவது தேவன் அவனுக்கு கொடுத்த காரியத்தின் மூலமாக அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றின் மீது அந்த ரத்தத்தை தெளித்துட்டு அவர் சொல்ற என்ன, இது தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட என்ன அழகான காரியம், உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார். அப்போ முதலாவது உடன்படிக்கையின் ரத்தம் எப்போன்னு சொன்னா, மோசேயுடைய நாட்களில் தான் தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒன்று. மோசே தன் இஷ்டத்துக்கு அவன் செய்யல, சொல்லல. ஏன்னா அந்த யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்துல தேவன் அவனை அழைத்து அவனோடு கூட பேசி சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவன் எழுதி அதுதான் உடன்படிக்கையின் புஸ்தகமாக வைத்து அதன் மீது தெளிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப முதலாவது உடன்படிக்கை எதன் மூலமாக எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்று பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இந்த பரிசுத்த ரத்தத்தை, அந்த ரத்தத்தை உடன்படிக்கையின் ரத்தமாக கர்த்தர் மோசேயை கொண்டு ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தின பின்பு ஜனங்க பாவம் செய்யாம இருந்தாங்களா, இல்ல ஜனங்கள் மீறுதல் செய்யாம அக்கிரமங்கள் செய்யாம தான் இருந்தாங்களா? அது செய்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா வசனம் சொல்லுது கொஞ்சம் குறைய அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 22ஆம் வசனம் பாருங்க, என்னவா, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். என்னவா, ஒன்று சுத்திகரிக்கப்படணும்னு சொன்ன பாருங்க. எது? மோசே என்ன பண்ணா, ஜனங்கள் மேல மட்டும் கிடையாது, முதலாவது தேவன் கொடுத்ததான அந்த வார்த்தையாக அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் மேலே இந்த ரத்தத்தை தெளித்தான், கூடாரத்தின் மேல தெளிச்சான், இருக்கிற எல்லா பனிமுட்டுகளின் மேல தெளித்து ஜனங்கள் மேல் தெளித்து, இது தேவன் உங்களுக்கு கொடுத்ததான உடன்படிக்கையினுடைய ரத்தம். இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த உடன்படிக்கையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. ஏன்னா ஒத்துக்கிட்டாங்க, நாங்க அப்படியே நாங்க செய்வோம், அதன்படியே நாங்க செய்வோம், அதற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையை ரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொண்டதான அந்த ஜனங்கள் செய்ததான காரியங்கள் என்ன? பொல்லாத காரியம் தான். உடனே என்ன பண்ணிட்டாங்க? மறந்துடுவாங்க. ஜனங்களுடைய காரியமே அதுதான். ஆனா இங்கே அவர் சொல்ற என்னவா? கொஞ்சம் குறை. 22 வசனம் பாருங்க. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அடுத்து பாருங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது? மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு மன்னிப்பு உண்டானது உண்மைதான். ஆனா அந்த மன்னிப்பானது எப்படி இருந்ததுன்னு சொன்னா, வருஷம் வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பலி இடுகிறவர்களாகவே இருந்தாங்க. ஹல்லேலூயா. பலி இடுகிறவர்களாக தான் இருந்தாங்க. பாவம் செய்வாங்க, பலி இடுவாங்க. அப்போ அதை மீறுகிறதான வேலையில மீண்டும் அவங்க என்ன பண்றாங்க? அந்த பலிகள் மூலமாக மன்னிப்பை பெற்றுக்கொண்டு போயிடுவாங்க. திரும்பி மறுபடியும் அடுத்த வருஷம் வரும்போது எப்படி வருவாங்க? பாவத்தோடு கூட தான் வருவாங்க. இதுதான் உங்களுடைய வழக்கமாக இருந்தது. அப்பதான் சகரியாவில் எழுதப்பட்ட வண்ணமாய் 9:11 அவங்க எப்படியாய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, உலையிலே விழுந்ததான அந்த உலையான சேற்றிலே இருந்ததான அடைக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்குள்ள இருந்ததே தவிர விடுதலை பெற்றதான வாழ்க்கை கிடையாது. அதனாலதான் சகரியா மூலமாக சொல்கிறார் என்ன? உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நீ அடைக்கப்பட்டதான அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்க என்னுடைய ரத்தத்தின் மூலமாக அதை உனக்கு நான் செய்வேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது மனுஷனால முடியாததான ஒரு காரியம். அதனால அவன் சொல்ல என்ன? உலையான ஒரு செயல். அது அதனுடைய முடிவு என்ன? மரணம் தான். எரேமியாவை கொண்டு போய் போடுவதற்கு என்ன? அந்த மரணத்தை அவன் சந்திக்கணும். அவன் அதோடு அமிழ்ந்து போகணும். இதுதான் அதனுடைய நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு விடுதலை அற்றவங்களாய் இருக்கிறவங்களுக்காக வேதம் சொல்லுகிறது என்ன? உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நான் உன்னை அடைபட்டு இருக்கிற காரியங்களிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏதோ மாசம் 2வது வாரத்தில் திருவிருந்து கொடுக்கிறாங்க, வந்து எடுத்துட்டு போறோம். இதுதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது. ஆனால் அது அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. முதலாவது இந்த ரத்தத்தை குறித்து, இது ஏற்படுத்தின காரியங்களை குறித்து நாம் அறிந்து இருக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும் என்று ஏன் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது அவர் சொல்றார், ஒவ்வொருவரும் நிதானித்து இந்த பந்தியில் என்ன பண்ணணும்? பாடம் பண்ணணும், பிரவேசிக்கணும். பாருங்க, உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லும் போது அது ஒரு பாத்திரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. அழகா அதேனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நடக்க போகிற காரியங்களுக்கு முன்பதாகவே மோசே மூலமாக தேவன் கொடுக்கிறதான காரியம் என்ன? ரத்தத்திலே பாதி எதில் வச்சிருக்கிறானா? உடன்படிக்கையினுடைய பாத்திரம். அதான் ஆண்டவர் சொல்றார், இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் பாத்திரம். ஹல்லேலூயா. அதுக்குள்ள என்ன இருக்குது? உடன்படிக்கையின் ரத்தம் இருக்கிறது. இது ஒண்ணு புதுசு இல்ல, ஏற்கனவே தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? வேதத்திலே அழகாக எழுதப்பட்ட அநேக காரியங்களில் ஒன்று என்ன? இன்னும் அநேக நம்ம என்ன பண்றோம்? அந்த ரத்தத்தை குறித்து இன்னும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்னும் செய்து கொண்டு இருக்கிற காரியத்துல அப்படியே இருக்கிறோம். அதுதான் உண்மை. அதுதான் அந்த தீர்க்கதரிசி சொல்றார், அடைக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் அவனை மீட்டு கொண்டு வரவே முடியாது. நீ எப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, உன்னை வெளியே வர முடியாத அளவிற்கு, ஒரு விடுதலை பெற முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்குமே. ஆனால் அந்த வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தேவனால கொடுக்க முடியும் சொன்னா, தேவனாலே கொடுக்கப்பட்டதான அந்த உடன்படிக்கை ரத்தமே இல்லாமல் வேறு ஒன்று உனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை ரத்தத்துக்குள்ளே ஜீவன் இருக்குது.
இப்போ ஆடு மாடை வெட்டி கொண்டுட்டு வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் உடன்படிக்கை ரத்தம் இதுதான் சொல்லிட்டு எல்லார் மேலும் தெளிச்சாங்க, எல்லா கூடாரத்தின் மேல தெளிச்சாங்க, எல்லா பனிமுட்டுகள் மேல தெளிச்சாங்க. ஆனா அது அந்த ரத்தம் ஒரு மிருகத்தினுடைய ரத்தமாய் இருந்தாலும் அது சுத்திகரிக்க கூடிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை ஆண்டவர் தான் செய்யக்கூடியவர். தண்ணீரை என்ன பண்ணார் ஆண்டவர், ரத்தமாக மாற்றினவர் எகிப்திலே. அப்போ இந்த ஆடோ அல்லது மாடோ இதனுடைய ரத்தத்தை ஏன் ஆண்டவர் பரிசுத்தமா மாற்றி உன்னை ஏன் அதை மன்னிப்புக்கு உள்ளாக போகக்கூடிய காரியத்தை ஏன் செய்ய முடியாது? இது பொய் கிடையாது. அவனும் சொல்ற, யாரு, மோசே சொல்றா, இது தேவன் உங்களுக்கு உண்டாக்கினதான உடன்படிக்கை. ஒருவேளை ஆடுனுடைய ரத்தம் மாட்டுடைய ரத்தம் நீ நினைக்கலாம், இல்லை இல்லை, இது தேவனாலே கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்குது, இல்லாம ஒண்ணும் போயிடல. அப்ப பாருங்க, என்ன இது முதலாவது உடன்படிக்கை, இது தெளிக்கப்படுகிற ஒன்று. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பின்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த ரத்தம் மட்டும்தான், அந்த காளையினுடைய ரத்தம் அல்லது வெள்ளாட்டுக்கடானுடைய ரத்தம் மட்டும்தான் தெளிக்கப்பட்டு இருந்தது. அப்போ தெளிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா இங்கே எழுதப்பட்டதான காரியம் என்ன? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. என்னவா இதுவும் பாருங்க, நல்லா கவனிங்க. அவங்க மோசே சொன்ன என்ன, தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின முதலாவது உடன்படிக்கை ரத்தம் இது. ஆனா இங்கே பேதுரு எழுதுற என்னவா, வாசி, இது முன் அறிவிப்பு கிடையாது, முன் அறிவின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே ஒன்று பார்க்க என்னவா, கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டதான பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆட்டுக்கடாவினுடைய ரத்தம் அல்லது அதாவது மாட்டினுடைய ரத்தம் பலியிட்ட பின்பு அதை தெளிச்சாங்கதான். அதுல ஒரு சுத்திகரிப்பு இருந்தது, மன்னிப்பு இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்கே பார்க்கிறோம் என்ன, அந்த ரத்தம் மட்டும்தான் தெளிக்கப்பட்டது இல்ல. பேதுரு எழுதுற என்னவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமும் அதே வழியில வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அப்ப ஆடு மாட்டினுடைய ரத்தம் மட்டும்தான் தெளிக்கப்பட்டு அங்கு சுத்திகரிக்கப்பட்டதா? இங்க வேதாகமம் சொல்லுகிறது, பேதுரு எழுதுறா, அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமும் கூட என்ன பண்ணப்படணும், தெளிக்கப்படும் என்பதற்கு முன் அடையாளம் தான் அவன் செய்ததான ஒரு காரியம். அந்த அடிச்சுவடுதான் இது. முன்ன அது மோசே செய்த எல்லாமே. இப்ப நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுங்க, என்ன ஜெபிப்பீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை என்ன பண்ற, தெளிக்கிறேன்னு சொல்லுவேன், இந்த இடம் முழுவதும் தெளிக்கிறேன். இதற்கு முன் அடையாளமாக தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் அதுவும். ஹல்லேலூயா. அதே போல ஒரு பாத்திரம், அதிலே ரத்தம், அந்த ரத்தத்திற்கு பேர் உடன்படிக்கை ரத்தம். இது தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆனா பேதுரு அழகாக எழுதுறான் என்ன, அந்த ரத்தம் மட்டும் தெளிக்கப்படுறது கிடையாது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமும் தெளிக்கப்படும் என்பதற்கு முன் அடையாளமாக தேவன் மோசேயை கொண்டு செய்ததான காரியம். நாமளும் ஜெபிக்கும் போது நாம ஜெபிக்கிறதான வேலையில் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தை என்ன பண்ணுவோம், எல்லா இடங்களிலும் தெளிப்போம் சொல்லுவோம். எல்லார் மேலேயும், பிசாசு பிடிச்ச மேலேயும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ள போனாலும் இயேசுவினுடைய ரத்தம், புது வீடு கட்டினாலும் இயேசுவின் ரத்தம், எப்படி பிரதிஷ்டை பண்ணாலும் இயேசுவினுடைய ரத்தம், சபை பிரதிஷ்டை பண்ணாலும் இயேசுவினுடைய ரத்தம். ஏன் சொன்னா, பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான உடன்படிக்கையின் ரத்தம் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். இந்த ரத்தம் எப்படியா, தேவனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான ரத்தம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு ரத்தத்தை குறித்து பார்க்கும்போது ஆட்டுக்கடாவினுடைய ரத்தம்,
அல்லது மாட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதான ஒரு காரியம் கொஞ்சம் குறைய, அவன் சொல்லுவான் என்னவா, கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ஆனா என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மட்டும்தான் என்ன பண்ணும். வேதம் அழகாக சொல்லுகிறதான இன்னொரு காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும், அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தம் அவர்களுக்கு மன்னிப்பை உண்டாக்கினதே தவிர விடுதலையை கொடுக்கல. அதை ஒன்றை புரிந்து கொள்ளணும், மன்னிப்பு உண்டாகும்படி அதுதான் அங்க நடந்தது. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அப்படி கிடையாது. 1 யோவான் 1:7 பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுமாது, சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனா வெள்ளாட்டுக்கடா இளங்காளையினுடைய ரத்தம் அது என்ன பண்ணுச்சா, அது சுத்திகரிக்கப்படும் தான் சொல்லி இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டதா இருந்ததா, பாவங்களை நீக்கி, ஹல்லேலூயா, மறுபடியும் செய்யக்கூடாதபடிக்கு, உனக்குள்ளே அவயங்கள் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உனக்குள் அந்த பாவ பிரமாணம் என்கிறதான காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கபடி அந்த ரத்தமானது கிரியை செய்கிறது. இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்ப வெள்ளாட்டுக்கடா இளங்காளையினுடைய ரத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது அது என்ன பண்ணும், மன்னிப்பு உண்டாகுமே தவிர உனக்கு அது விடுதலை கொடுக்கிறது கிடையாது. அதனாலதான் சகரியா சொல்ல, எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட குழியிலே நீ விழுந்து கிடந்தாலும் கூட உடன்படிக்கையின் ரத்தம், அது என்ன சொல்ல பாருங்க, நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். அருமையான ஒரு காரியம் பாருங்க. அடுத்து இன்னொன்று பார்க்கிறோம், அதே எபேசியர் 1:7 பார்க்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பாருங்க என்னவா, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன இருக்குதா, உண்டாய் இருக்கிறது. உண்டாகும் இல்ல, உண்டாய் இருக்கிறது, முடிந்து போனதான ஒரு காரியம். இது எப்படின்னு சொன்னா கிருபையினுடைய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அப்ப அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லும் போது புலம்பல்ல பார்க்கிறோம் என்ன, 3ஆம் அதிகாரத்திலே காலை தோறும் கிருபைகளும் இரக்கங்களும் புதிதாகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப என்னவா, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினால என்ன இருக்குது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்குதே தவிர வெள்ளாட்டுக்கடா இளங்காளையில் இருக்கிற ரத்தத்தில மீட்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த மீட்பு எதனால வருதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால வருது. அப்ப இங்க ரத்தம் சொல்லல பாருங்க, அழகாக என்னவா, அவருடைய மீட்பை கொண்டு இப்ப நம்ம எப்படி மாற்றி இருக்கார் ஆண்டவர், நீதிமான்களாக. எல்லாமே இந்த ரத்தம் தான். எப்படி, உடன்படிக்கையின் ரத்தம். இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், அந்த உடன்படிக்கையின் ரத்தம் வேற, அந்த ரத்தத்தை போல இது கிடையாது. இது எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கைன்னு சொன்னா, ஹல்லேலூயா, புது உடன்படிக்கை. அது உடன்படிக்கையினுடைய ரத்தம். இந்த ரத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது புது உடன்படிக்கையினுடைய ரத்தம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஹல்லேலூயா. மார்க் 14:23-24 வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ஹல்லேலூயா. பாத்திரத்தை எடுத்து, நல்லா கவனிங்க, பாத்திரத்தையும் எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாரா, பாத்திரத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பாத்திரத்தை அவரிடத்துல கொடுத்தாரா.
அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது ஒருத்தர் 2 பேருக்காக இல்ல, அங்க கூடி இருக்கிற 50-60 பேருக்காக அல்ல, அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமே போதும். ஆண்டவர் பாருங்க என்னவா, இந்த உடன்படிக்கை என்ன, ஒரு ஆடோ மாட்டினுடைய ரத்தம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றார் என்ன, இது ஒரு புது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ன, ஹல்லேலூயா, என் ரத்தத்தினால் ஆகியதான புதிய உடன்படிக்கை. இந்த பாத்திரம் என்ன, உடன்படிக்கையின் பாத்திரம். ஆண்டவர் இதை கொடுத்து இதிலே பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னதனுடைய நோக்கம் என்ன, அடைபட்டு கிடக்கிறதான ஒவ்வொரு மனுஷனுக்கும் விடுதலை அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தில் உள்ள உடன்படிக்கையினுடைய ரத்தத்தினால மட்டும்தான் மீட்க முடியும் என்பதை பிதா அறிந்திருந்தபடியினாலே அந்த பாத்திரத்தையே அவரிடத்தில் கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன, அந்த ரத்தம், அந்த உடன்படிக்கையின் ரத்தம் ஒரு மனுஷனை எந்த விதத்திலே அது மீட்டு எடுக்கிறது என்பதை தான் வேதாகம வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அப்படிதான் வாசிக்கப்படுகிறது. 31ஆம் அதிகாரம் 31-33 வாசிக்கும் போது, வாசிக்க வேண்டாம், அதை நானும் சொல்லிருப்பாரு என்ன, மீண்டும் ஒரு புது உடன்படிக்கை என்ன. இப்ப பாருங்க, அப்ப சொன்ன என்ன, உடன்படிக்கையின் ரத்தம் மேலே தெளிக்கப்பட்டது, உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் மேலே தெளிக்கப்பட்டது, ஆசரிப்பு கூடாரம், பலி பீடம், இப்படி எல்லாவற்றின் மீது தெளிக்கப்பட்டு இருந்தாலும் கூட, ஆனால் அவன் சொல்ற என்ன, இதெல்லாம் தெளிக்கப்பட்டு இருந்தாலும் கூட ஒரு விடுதலை என்பது அங்க கிடையாது. யாருக்கு விடுதலை கிடையாது? அப்படி உண்மையிலே அந்த ரத்தம் அவர்களை சுத்திகரித்து ஒரு மீட்பை உண்டு பண்ணி இருந்தா, இவன் எல்லாருமே கானானுக்குள்ள என்ன பண்ணி இருப்பான், பிரவேசித்து இருப்பான். ஏன் யாரும் போக முடியல? அந்த கானான் தேசத்துக்குள்ள 2 பேர் மட்டும் தான் போனானுங்க. அதுக்கு முன்ன 12 கோத்திரத்தை சேர்ந்த 12 பேர் போனானுங்க. ஆனா அதை சுதந்திரித்துக் கொள்ள போகும்போது அப்ப திருட்டுத்தனமா போனாங்க 12 பேர், தெரியாம போய் வேவு பார்க்க போனவனுங்க. ஆனா மெய்யாகவே அந்த கானான் தேசத்துக்குள்ளே தேவனுடைய தீர்மானத்தின்படி பிரவேசித்ததான 2 பேரை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த 2 பேர் மட்டும் தான் அவங்க போனாங்க. மீதி பேரெல்லாம் என்ன ஆனாங்க? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஏன்? அவர்கள் உடன்படிக்கையை மீறி அவங்க சொன்னாங்க, இதன்படி தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். அதற்கு அடையாளமா என்ன இருக்குது? இந்த உடன்படிக்கை ரத்தத்தின் மேல என்ன பண்றாங்க, அதை கொண்டு நாங்க இதை ஆணையிடுகிறோம் என்று சொன்னாங்க. அதை மீறினதான வேலையில அவங்களால அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. இப்ப இன்னொரு உடன்படிக்கை என்ன, ஆண்டவர் அதுக்கு அடுத்தது இன்னொன்று எரேமியா மூலமாக பேசும்போது, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட யூதா ஜனத்தோடு கூட அந்த குடும்பத்தாரோடு கூட ஒரு புது உடன்படிக்கை நான் ஏற்படுத்த போகிறேன். இவ்வளவு நேரம் கையில கொடுத்து எழுதி வச்சு படிச்சதெல்லாம் கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டானுங்க. இப்போ ஒன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்யறாரு என்ன, இப்போ நான் முந்தி தந்தனால அப்படிப்பட்ட உடன்படிக்கை இது கிடையாது. அதை நான் கையில நான் கொடுத்தேன். ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்தாங்க, உண்மைதான். ஆனா இந்த உடன்படிக்கை வித்தியாசமானது என்ன, இந்த புத்தகத்திலே உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளை அவங்க கையில இனி கொடுக்கிறது கிடையாது. நான் என்ன பண்ண போறேன், உள்ளத்தில் வைத்து இருதயத்திலே நான் என்ன பண்ண போறேன், எழுத போகிறேன். கையில கொடுத்த பிரயோஜனம் இல்லை, சொல்லி பிரயோஜனம் இல்லை. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இதெல்லாம் செத்ததுதான் மீதியானதை தவிர வேற ஒன்றும் அங்கே நடைபெறவில்லை. ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் போகிறார். என்ன, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், வாசிக்க சொல்ல மாட்டேன். இந்த வாசிக்கப்பட்டதான இந்த உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளை உள்ளத்திற்குள்ளே அதை வைத்து இருதயத்திலே அதை பலகையாக வைத்து நான் எழுத போகிறேன். ஹல்லேலூயா. அப்ப அதை எழுதணும்னு சொன்னா நீ என்ன பண்ணப்பட வேண்டும், அந்த ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். அந்த சுத்திகரிப்பு இல்லாம அதை எழுத முடியாது.
இதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், ஹல்லேலூயா, சகல பாவங்களையும், நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற சகல பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி அது சுத்திகரிக்கும் சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார் என்ன? நீங்கள் என்னிலோ நான் உங்களிலோ, நீங்கள் என்னிலோ என் வார்த்தை உங்களிலோ. அப்ப ஆண்டவர் நம்ம சொன்னார் என்ன? எரேமியாவோடு கூட சொன்ன வார்த்தை என்ன? உன் இருதயத்தில் நான் என்ன பண்ண போறேன்? எழுத போகிறேன். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டதான நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வசனம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஏதாவது பிரச்சனை வருதா? வசனம் எனக்குள்ள வரும். ஏன்? எப்படி இது நடக்குது, எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பார்க்கிறோம் என்ன? அவர் சொன்னதான வார்த்தை ஒன்றும் வீணாய் போவது கிடையாது. எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட சொன்னார், இனி கையில கொடுக்க மாட்டேன், இருதயத்திலே எழுதுவேன். அதனாலதான் ஹல்லேலூயா, தெளிக்கப்படுகிறதான அந்த ரத்தத்தை நீ எது வேணுமானாலும் நீ தெளிக்கப்படும்படி உனக்குள்ளே கிரியை செய்கிறதான அந்த வார்த்தையினாலதான் என்ன பண்ற? ஜெபிக்கும் போது சொல்ல, இயேசுவினுடைய ரத்தம் சொல்ல ஜெயம் என்று சொல்லி நீ தெளிக்கிற, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற, எல்லா இடத்திலும் தெளிக்கிற. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை தெளிக்காத இடமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்? வேதத்தினுடைய காரியம் அது ஒவ்வொன்றாக நிறைவேறுகிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. மனுஷன் கொடுக்க முடியாததான ஒரு விடுதலை. அதனாலதான் வேதம் அழகாக எழுதி இருக்குது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இப்ப குமாரன் வந்து உங்களை விடுதலையாக்க போறது கிடையாது. அவர் சிந்தினதான ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றதான நமக்குள்ளே ஒரு ஹல்லேலூயா ஒரு நாமத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டதான நாமம். உங்களுக்குள்ள என்ன? அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஏன்? அந்த நாமம் என்ன? அந்த நாமத்துக்கு உரியவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பின்பு அவருடைய நாமமே எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரத்தம் மட்டும் தெளிக்கிறது கிடையாது. இன்னொன்னு என்ன? பிதாவோடு கூட சொல்லுகிற எல்லா காரியத்தையும், ரத்தத்தை எல்லாத்தையும் தெளிச்சுட்டு கடைசியா சொல்லுவேன் என்ன? எனக்குள்ளே ஒரு விசேஷித்த ஒரு நாமம் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போ கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, உளையான குழியில் இருந்து தேவன் என்னை மீட்டு சதையான இருதயமாக மாற்றி அதிலே அவருடைய வார்த்தையை எழுதி அவருடைய நாமத்தை வைத்திருக்கிறபடியினாலதான் எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவோம், இயேசுவினுடைய வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே என்று நாம் முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே என்ன? அவருடைய உடன்படிக்கையினுடைய ரத்தத்திற்குள்ளாக நாம் இருக்கிறபடியினாலதான். ஏன் இதை நம்ம நினைவு கூறுகிறோம்? ஏன் இந்த காரியத்துக்குள்ள மாசம் மாசம் 2வது வாரம் ஏன் நம்ம செய்யறோம்? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான், இல்லன்னு சொல்லல. எபிரேயர்ல எழுதப்பட்ட வண்ணமாய் ஒரே பலியினாலே எல்லாரும் என்ன பண்ணமாக்கப்பட்டாங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். நம்ம அப்ப நம்முடைய பரிசுத்தத்தை அதை குலைச்சல் ஆக்குகிறோம். நம்முடைய பேச்சினாலே, செய்கையினாலே, பல காரியங்களினாலே தேவனை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நான் துக்கப்படுத்துறது இல்லை, நான் உண்மையதான் இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நாம சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கும் போது அதில் அநேக காரியங்கள் நமக்கு தென்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனாலதான் 1 யோவான்ல பார்க்கிறோம், அவன் தன்னை இயேசுவினுடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. சனிக்கிழமை நாம ஜெபிக்கிறோம் இல்ல? ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிக்கும் போது, ஆண்டவரே ஒரு முறை கூட உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவும். அவன் அப்படித்தான் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. வாரம் செய்கிறதான காரியத்தை வாரத்தினுடைய
சனிக்கிழமையில வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னை மன்னியும். ஹல்லேலூயா. ஏன் மன்னிப்பை ஏற்கனவே நாம் என்ன பண்ணி இருக்கிறோம்? அவருடைய ரத்தத்தின் மூலமாக பெற்றுவிட்டோம். பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. பாவி கிடையாது, பாவத்துல ஒரு சில காரியத்தை செய்கிறோம். ஆனா நம்ம பேர் என்ன? நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். இப்படியாக எழுதப்பட்டது உண்மைதான், அது பொய் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்? பாவ மன்னிப்பை பெற்று விடுதலை பெற்று ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக நாம எப்படி இருக்கிறோம் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் என்ன எப்படி நம்மை குறித்து நினைத்திருக்கிறாரோ அப்படிதான் அவருடைய சமூகத்தில் நாம நிற்கிறோம். ஹல்லேலூயா. என்னக்காக நான் சொல்லுவேன், அவர் எப்படி சொன்னாரோ அப்படிதான் நான் நிற்கிறேன். நேற்று நான் என்ன செய்தேன்? என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டேன். ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கணும். நாளைக்கு திருவிருந்து ஆராதனை. இன்னைக்கு என்னை நீ சுத்திகரிக்க வேண்டும். ஒருவரை கூட உடைய ஆவியினால் அக்கினியினால் என்னை கழுவ வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்? எனக்குள்ளே அவருடைய நாமம் இருக்கிறது. நான் எப்படிப்பட்டவர்? அவருடைய ரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுக்கப்பட்டபடியினாலே நான் தேவனை, ஹல்லேலூயா, இதை செஞ்சிட்டேன்னு நான் வெட்கப்படல. அதற்கு மாறாக என்ன? எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. என்ன? மீட்பை கொடுக்கிறவர் அவர் ஒருபோதும் என்னை கடிந்து கொள்வது கிடையாது. அவரை நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு பலவீனம் இருக்கும், உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம். ஆனால் நம்மை போலவே எல்லா சூழ்நிலையிலும் சோதிக்கப்பட்டவர் தான் பிரதான ஆசாரியர். அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. பரிசுத்த பவுல் சொல்லுவான், ஆண்டவரோடு கூட பேசும்போது அவன் சொல்லுவான், நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன், என்ன போல ஒரு மனுஷனை எதிர்பார்க்கவே முடியாது. இந்த பாவ சரீரத்தில் இருந்து விடுதலையாக்க யாரால கூடும்? சகரியாவிலே எழுதப்பட்ட வண்ணமாய் 9:11 சொல்லப்பட்ட வண்ணமாய் அவன் சொல்லுகிறதான காரியம் அதற்கு ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஏன்னா அடைபட்டு இருக்கிறதான குழியிலே இருக்கிற ஒரு மனுஷனை போல அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை ஹல்லேலூயா வேதம் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷன், நிர்பந்தமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன். இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் விடுதலையாக்க கூடும்? அவனுக்குள்ளே அவர் யார் விடுதலையாக்க கூடும்? அப்படி சொன்ன சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொன்னவன் அவன் சொன்ன, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தினதான அந்த ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. கிறிஸ்து வந்து உன்னை பலப்படுத்த முடியாது. அவர் சிந்தின ரத்தம், ஹல்லேலூயா, அவர்கள் பிற்கப்பட்ட சரீரம் உன்னை பலப்படுத்தும், உன்னை உருவாக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. வெள்ளாட்டுக்கடா இளங்காளையினுடைய ரத்தத்தை காட்டிலும், ஏன் சொன்னா ஆண்டவரே பாருங்க, யார் எப்படி காலை வெள்ளாட்டுக்கடா இவனுடைய ரத்தம் தீட்டுப்பட்டவன் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பல் சரீரத்தை சரீர சுத்தி உண்டாக்கும் பரிசுத்தமாக்கப்படுமானால் போட்டிருக்காங்க, எழுதிருக்கு பாருங்க. அப்ப இதுவே ஒரு மனுஷனை சுத்திகரிக்கும் சொன்னா, உடன்படிக்கையின் ரத்தம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படியா? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒரு ஆட்டுக்கடாவுடைய ரத்தம், வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம் செய்யாத ஒன்றை இந்த உலகத்திலே உங்களுக்கு எனக்கு செய்யக்கூடியது ஒன்று என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மனசாட்சி இல்லாமல் பாவம் செய்ததான காலம் வேற. இந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட பின்பு சுத்த மனசாட்சி உள்ளவனாக செத்த கிரியைகளால உன்னை மீட்க, உன்னை மீட்டு அதில் இருந்து விடுதலை தந்து பிதாவுக்கு முன்பதாக நித்திய நித்தியமே
பாதுகாப்பாய் நிற்கும்படி செய்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய உடன்படிக்கையினுடைய ரத்தம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ரத்தம், இந்த ரத்தம் எப்படி ஒரு ஆட்டுக்கடாவையோ மாட்டையோ என்ன பண்ணிருப்பான், கழுத்தை அறுத்துட்டு ரத்தத்தை கொண்டு வந்து இருப்பான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கழுத்தை அறுத்து கொண்டு வந்த ரத்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே அவர் எப்படிப்பட்ட ஒரு பாடுபட்டார். ரத்தம் சொட்ட 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 கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை அவர் சிலுவையிலே, ஹல்லேலூயா, நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமா ஒரே விட்டா வெட்டி எடுத்துடல. அவர் எப்படி பண்ணார்? இவ்வளவு பட்ட பாடுகளை அவர் நமக்காக பட்டார்னு சொன்னா, உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ரத்தம் அது சாதாரணது கிடையாது. நமக்காக சிந்தப்பட்டதான உடன்படிக்கையினுடைய ரத்தம் அது உண்மையிலே என்ன பண்ண, இந்த வசனம் சொல்ற மாதிரி எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்ற, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை, இது எப்படி முடியும் நல்லா பாருங்க. ஹல்லேலூயா. மனசாட்சியே சுத்திகரிக்கக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் எதுன்னு சொன்னா, ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உடன்படிக்கையின் பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா. இப்போ நாம எல்லாம் எப்படி மனசாட்சியில சூடுண்டவர்கள் கிடையாது, மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்கள் கிடையாது. மனசாட்சியில் இருந்ததான எல்லா காரியங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு சுத்த நல் மனசாட்சி உள்ளவர்களாய் தேவன் தம்முடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை அவருக்கு முன்பதாக கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. முன்னே மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, வருஷம் வருஷம் பலி செலுத்துவோம். இப்ப அப்படி கிடையாது. ஒரு பாவத்தை செய்ய போவதற்கு முன்பதாக உனக்குள்ளே அந்த ரத்தம் பேசும். ஏன் ஆபேலின் ரத்தம் பேசினது போல உனக்காக சிந்தப்பட்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பேசி உன்னை உணர்த்தி தேவனுக்கு முன்பதாக கரை திரை இல்லாதவனாய் நிற்க செய்யும். அதுதான் உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் ஆமென் சொல்லுவேன். எனக்கு தேவ சமூகத்தில் நிற்கிறேன்னு சொன்னா, இயேசு அன்னைக்கு 2024ஆம் ஆண்டுக்கு முன்பதாக எனக்காக சிந்தினதான அந்த ரத்தம் இன்றைக்கு என்னை செத்த கிரியைகளை நீக்கி நல்மன சாட்சி உள்ளவனாக தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி, ஹல்லேலூயா, என்னை கொண்டு வந்து நிறுத்தினது என்று சொன்னார். அது உடன்படிக்கையினுடைய ரத்தமே எல்லாமே, ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் கிடையாது. அதனால சாமுவேல் சொன்னார், ஹல்லேலூயா, பலி அல்ல, ரத்தம் அல்ல, கீழ்ப்படிதல் தான் உத்தமம். அந்த கீழ்ப்படிதல் வரணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லைன்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் கிடையாது உனக்குள்ள. முரட்டாட்டம் உள்ளவனா இருப்ப. அப்ப இருந்தவங்களை போல நாம கிடையாது. இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? மனசாட்சி உள்ளான மனுஷனுக்குள்ளே, ஹல்லேலூயா, நமக்கு ஒரு பயம் இருக்கு. எதையாவது பார்த்துட்டு எதையாவது பேசிட்டோம்னு சொன்னா நம்ம அறியாமலே நமக்கு என்ன இருக்குது? ஒரு பயம். அந்த பயத்தை நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரோடு கூட ஒப்புருவோம். ஆண்டவரே, ஒருமுறை கூட என்னை மன்னியும். ஹல்லேலூயா. எத்தனை முறை மன்னிக்கிறது? நீ ஜீவன் உள்ளவரை 7 தரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கொடுத்ததான ஜீவனுள்ள நாட்கள் முழுவதும் ஆண்டவரிடத்தில் எத்தனை முறை வேணாலும் நீ கேட்கலாம். அத்தனை முறையும் மன்னிப்பதற்கு அவர் கிருபையும் ஐஸ்வர்யமுள்ளதான தேவன் அவர். ஹல்லேலூயா. கிருபையின்படி ஐஸ்வர்யத்தின்படி உன்னை மீட்டு எடுத்து நீதிமானாக்கினவர் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை மறக்கவே மாட்டார். எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை வேதனை
வந்தாலும் கூட உன்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் பொய் உரையாத தேவன். தீர்த்துக்கெழுது நிறுவனம் அவர் பொய் உரையாதவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. அவருடைய ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் இன்றைக்கு பேசுகிறது. உடன்படிக்கை ரத்தம் பேசுகிறது. ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் பேசாது. ஆனால் தேவனுடைய ரத்தம் உன்னோடு கூட பேசும். ஹல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் பேசினது. ஆனால் இன்றைக்கு ஆபேலை காட்டிலும் மேலான ஒருவருடைய ரத்தம் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. அதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. அவனுடைய ரத்தமே பேசுனா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஏன் பேசாது? உன் உள்ளத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறது இயேசுவுடைய ரத்தம். இந்த உலகத்தின் பாவத்தை தீர்க்க சுமந்து தீர்க்க வந்ததான அவருடைய ரத்தம் தான் பேசிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் தான் நம்மை மீட்டு எடுத்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவனாக மாற்றி தேவ சமூகத்திலே கொண்டு வந்து தேவனை பார்க்கிற கண்களாக. இப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்குது? சுத்திகரிக்கப்பட்டதான ஒரு உள்ளம். மனசாட்சியிலே சூடுண்டவன் கிடையாது. சுத்திகரிக்கப்பட்டவன். அது இல்லாம ஒண்ணு பிரகாசம் உள்ள ஒரு மன கண்களை ஆண்டவனுக்கு கொடுத்து பிதாவையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. இந்த காரியத்தை ஏன் சொல்வதனுடைய நோக்கம் என்ன? இந்த 11 மாதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? பானம் பண்ணி இருக்கிறோம். அப்படி சரீரத்தை புசித்து இருக்கிறோம். இன்றைக்கு 12ஆம் மாதத்தில இந்த கடைசி திருவிருந்தில நீ ஜீவனோடு கூட வந்து இருக்கிறன்னு சொன்னா அவருடைய ரத்தம் தான். அவருடைய சரீரம் தான். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆட்டுக்கடா அதில் ஜீவன் கிடையாது. வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தில் ஜீவன் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்ல என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். அப்ப இந்த உடன்படிக்கையின் ரத்தம் பாருங்க, இது தெளிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கடைசி நாளிலே உங்களை தேவன் உயிரோடு உங்களை எழுப்புவார் என்பது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தம் பேசுகிறது. ஆண்டவருடைய ரத்தம் உடன்படிக்கை ரத்தம் உன்னோடு கூட பேசுகிறது. என் ரத்தம் சாதாரணது கிடையாது. இந்த உடன்படிக்கை ரத்தம் சாதாரண கிடையாது. உலகம் உண்டாவதற்கு முன்னே, நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உனக்காக சிந்தப்பட போகிறதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை இந்த தரிசியின் மூலமாக எழுதப்பட்டது இப்போது நிறைவேறிக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ சாதாரணமான ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. உலகம் பாப்பவன சாதாரணமா, ஆனா ஆண்டவர் பாப்பார் என்ன? நீ மகிமைக்குரியவன் மட்டும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்த போகிறவங்க நாம எல்லாருமே. அதனாலதான் தன் ஜீவனையே தந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்து பாருங்க பாவ மன்னிப்பாய மீட்பை உண்டாக்கி எனக்கு நீதிமன்றாக அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து இப்ப எங்க இருக்கிறோம்? பிதாவுக்கு முன்பதாக, சிங்காசனத்துக்கு முன்பதாக, வரப்போகிற மகிமைக்கு முன்பதாக தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி நம்ம அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. நீ சாதாரணவன் கிடையாது. நீ தேவனை போல மகிமை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. தேவ சாயலை பெற்றவர்கள். தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டவர்கள் மட்டும் கிடையாது, தேவ சாயலோடு கூட
மறுரூபமாகி கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து தம்முடைய தீர்மானத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்போம். திருவிருந்து